இந்த ஓய்வு நாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, ஓய்வு நாள் பரிசுத்தமானது, ஓய்வு நாள் தேவன் நமக்கு ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா. யார் தந்தது? இங்க ஓய்வு நாள்ல வேலை செய்யறனா அதுக்குரிய பிரதிபலன் ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? ஆமா, 6வது நாள் 2 மடங்காட்டு கொடுத்தாரா இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? கொடுத்தாரா இல்லையா? அப்ப ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்தா என்ன? எனக்கு இன்னொரு வசனம், ஓய்வு நாள்ல உங்க வீட்டுல தீய பத்த வைக்க. நான் என்ன சொல்றேன்னா, தீய பத்த வைங்க, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பத்த வைக்காதுன்னு சொல்றேன். எப்படி? ஆமா, நேற்று கூட இந்த இடத்துல ரோமன் கத்தோலிக்க அந்த ஃபாதர்ஸ் வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவர் சொன்ன வார்த்தை அதுதான். நான் அப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்க பேசி கொண்டிருந்தோம். நல்லா தான் பேசுறாங்க, பட் ஆனா அதை கேட்டு ஜனங்கள் அதன்படி நடக்கிறார்களா? எல்லா இடத்திலும் சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது, எல்லா இடத்திலும் சத்தியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஆனால் அதன்படி நடக்கிறோமா? ஜனங்களே, இங்க வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, ஓய்வு நாள் பரிசுத்தமானது. வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 35வது அதிகாரம், யாத்திராகமம் 35வது அதிகாரம் அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள்ல நம்ம வீட்டுல நெருப்பு மூட்ட கூடாது. 2வது வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதில் 31வது வசனம், ஓய்வு நாளில் நம் ஆத்துமாவை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஓய்வு நாள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதோடு நின்று விடாதபடி ஓய்வு நாளை நாம் பயபக்தியாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் காட்டி தரேன், வேதத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டான், ஓய்வு நாளில் வேலை செஞ்சான். அவன் பெரிய வேலை ஒன்றும் செய்யல, அவன் என்ன வேலை செஞ்சான் நான் காட்டி தரேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. என்ன ஆகமம்? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. என்ன ஆகமம் 15வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. என்ன ஆகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் ஒரு வாசிக்கலாமே. தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிய எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தார் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். நல்லா கவனிக்கணும்னே, அந்த ஆத்துமா போதும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டார், ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஓய்வு நாளை எந்த வேலையும் நம்ம யாத்திராகமத்துல பார்த்தோம், அப்படிதானே? ஓய்வு நாளில் வேலை செய்யணும், கொலை செய்ய கடவன் அப்படிங்கிற ஒரு கட்டளை மோசேயின் காலத்தில் பிறந்தது. அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஆதாமின் காலத்திலே பிறந்துச்சு. எதுன்னு வாசிக்கிறீங்க? 7வது நாள் தேவன், ஆமா, 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு பூமியெல்லாம் படைச்சுட்டு ஓய்ந்திருந்தாரு. அப்படி இல்லை, நான் எடுத்துட்டு சொல்லுவேன், அவர் நமக்காக ஓய்வு தந்திருக்கிறார். 6 நாள் கஷ்டப்பட்டு மாடு கிடந்து நல்லா உழைக்கிறோம். 7வது நாள் என்ன செய்? உன்னுடைய சரத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கொடு, அந்த நாளுக்கு எனக்கும் கொடு. மற்ற 6 நாள் பாருங்க, காலையில் எழும்புவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு ஓடுவோம், நைட்டு வருவோம், நல்லா தும்பும் படுத்து. 7வது நாள் அப்படி அல்ல, காலையில் எழும்பவே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். பாத்தீங்களா? ஆலயத்திற்கு போகவே உங்களை வெளியே இருக்க வராத, உங்களை வந்தாலும் இருந்து